உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களே, இந்த உலகத்தை படைத்தது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். இதில் அனைத்தையும் படைத்தது கடவுள். சமுத்திரத்தை படைத்தது, வானத்தை படைத்தது எல்லாமே கடவுள் கடவுள் கடவுள். கடவுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர்தான். பரமண்டலத்திலிருந்து உலக ஜனங்களை பூமிக்கு அனுப்பியதும் கடவுள் தான். பரமண்டலத்திலிருந்து உலக ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது யாருக்கும் தெரியாது. அவங்க மனசுக்கு தான் தெரியும். அவன் நல்லா இருக்கான்னு நினைச்சிருப்போம், அவன் என்ன பண்றான்னு தெரியாது. அந்த கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் என்னோடு பேசுகிறார். என் மூலமாக இருக்க தரிசனம் கூறி வருகிறார். 16/6/2006 முதல் நான் சிறையில் இருந்தேன். மத்திய சிறையில் இருந்தேன். ஆழ்த்தன் சிறவாசியாக இருந்தேன். 12/6/2018 வெளியே வந்தேன். 12 ஆண்டுகளில் 1 ஆண்டுகள் போக ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக என் தேவனாய கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2008 முதல் என் தேவனாய கர்த்தர் கடவுள் என் மூலமாக தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். பலவற்றை கூறி வருகிறார். பிரயோஜனமாயிருக்கிறது, உனக்கு நான் போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உன்னை நடத்துவேன் என்று என் தேவனாய கர்த்தர் என்னிடம் அடிக்கடி சொல்லுவார். இல்லாம சித்தத்தின் திட்டத்தின் நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன நடக்கணும், எங்க போகணுங்கிற அவரை முடிவு பண்ணுவார். அப்படி 2008 முதல் என் தேவனாய கர்த்த கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களைத்தான் மாமனிதன் இம்மாற்றவர்கள் ஒளிபரப்பு வருகிறேன். உலக ஜனத்தின் ஒளிபரப்பு வருகிறேன். இது என் வார்த்தைகள் அல்ல, இதற்கு நான் பொறுப்பு அல்ல. கடவுளின் வார்த்தைகள், கடவுள் தான் பொறுப்பு. முதலில் தேவபாஷையில் பேசுவார், அப்புறம் தமிழ் விளக்கம் கூறுவார். அவற்றான் ஒளிபரப்பு நிறைய போட்டிருக்கிறேன். நான் எல்லாமற்றையும் பாருங்கள். இந்த எபிசோட பார்ப்பதற்கு முன்பாகவே எபிசோடு 61 மாமனிதன் இம்மாற்று அருள் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி இருக்கிற எபிசோடு 61, 62 பாகம் 1, 62 பாகம் 2 பார்த்து விட்டு இதை பாருங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும். இந்த 3 எபிசோட்லையுமே மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பத்தினை பற்றியும் கடவுள் இடக்கூடிய தீர்க்க தரிசனங்களை உலக தனங்க சேர்ந்து கூட ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு கடவுள் தான் பொறுப்பு. இது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை குறித்து அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன் என்பதை குறித்து அந்த தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்வது என்பது குறித்தும் கூறியிருக்கிறார். எனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, துர்கா அவர்களே பணியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலில் எபிசோடு 61, 62 பாகம் 1, 62 பாகம் 2, இப்போ 62 பாகம் 3 ஒளிபரப்பு உங்கள் நன்மைக்காகத்தான். கடவுள் உங்களை பற்றி என்னிடம் கூறிய வார்த்தைகளை திருக்கத்தில் ஒளிபரப்புகிறேன். இதை படித்து தெரிந்து கொண்டு சந்தேகம் இருந்தால் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் கூறுகிறேன். எல்லாமே கடவுளின் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல. சேனலை தொடர்ந்து பார்க்கலாம். 14/7/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உகிரிமி போத மட்ட தர மட்டம் தொடர்ந்து கேதம் தர மாட்டோம் கேதா கூட்டி ஹேயிருந்தா எகர மாதம் டேதி மாதம் போட்டு தெங்கிமி மாதம் ஆயிரந்துக்கு உக்கிரிமி மாதம் மாட்டோம் தெங்கி கேத மாட்டோம் கித்தி கேறதுக்கு சுகரிந்த டெத்திமி போத மாட்டோம் போத ஏ தேசத்தின் அதிபதியானவன், ஏ தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். அவனது ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வரும். அவனது ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வரும். அவனது ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வரும். வேதனை, வாதை, மரணம், வேதனை அவனது ஒரே பிறன குமாரனின் மரணத்தினால் அவனுக்கு வேதனை. வாதை, சிறையிருப்புக்கு செல்லும் நாளில் இருந்து அவனுக்கு வாதை. முடிவிலே மரணம். காரணம் பரிதானம். பரிதானத்தினாலே அவன் வேதனைப்படுவான். வாதையினாலே வேதனைப்படுவான். மரணம் அவனுக்கு முடிவு தரும். அவனது கற்பத்தின் கனிகள் 2 வேதனைப்படுவார்கள். சிறியானவள்
அவனது ஸ்திரீயானவள் வேதனைப்படுவாள், அவனது உறவினர்களும் வேதனைப்படுவார்கள். காரணம் பரிதானம், பரிதானம், பரிதானம். ஜனங்கள் அறியவில்லை என்று செய்கிற அவனது கிரியைகள் அனைத்தையும் நானே அறிகிறேன். அவனது கிரியைகளுக்கு தக்க பலனை நானே கொடுப்பேன். அவனது முடிவு பரியந்தமும் மனம் திரும்பினால் மன்னிப்பு அவனுக்கு உண்டு. மனம் திரும்ப மறுதளித்தால் நான் சொன்னவைகள் அனைத்தையும் அவனுக்கு நிறைவேற்றுவேன். இத்தேசத்தின் அதிபதியானவன் இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல. அவனது ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. அவனது ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. அவனது ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவு வருகிறது. மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி அதிகாரம் அவருக்கு முடிவுக்கு வருகிறது. 3 தடவை சொல்லியிருக்காரு. நிச்சயமா நடக்கும். கடவுள் வார்த்தை. வேதனை, வாதை, மரணம். மனசு வேதனை, நோய், மரணம், 3ம் கடவுள் மு.க.ஸ்டாலின் கொடுக்க இருக்கிறார். வேதனை எதனால் வேதனை பிரிச்சு சொல்றாரு. வேதனை எதனால் வேதனை? வேதனை அவனது ஒரே பேரான குமாரனின் மரணத்தினால் அவனுக்கு வேதனை. மு.க.ஸ்டாலின் இருக்கும் போதே உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கிறார் கடவுள். போட்டிருக்கேன் நான். வேதனையான ஒண்ணுதான் வேதனை. மு.க.ஸ்டாலின் எதனா கொடுக்கிறாரு? மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஒரே பேரான குமாரன் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தினால் அவனுக்கு வேதனை. மு.க.ஸ்டாலின் வேதனை. வாதை சிறையிருப்புக்கு செல்லும் நாளிலிருந்து அவனுக்கு வாதை. சிறையிருப்பு எப்ப போவான்னு தெரியாது. இப்ப வாதை இருக்கா என்னன்னு தெரியாது. அப்போ இப்போ வாதை இருந்தால் அதெல்லாம் அதிகமாக வாதை கொடுப்பார். வாதை எதுக்கு எப்போ கொடுப்பார்னா சிறையிருப்புக்கு செல்லும் நாளிலே மு.க.ஸ்டாலின் வாதை கொடுப்பார். முடிவிலே மரணம். கடைசி மரணம் தான். சிறையிருப்பு, ஆட்சி அதிகாரம் போகும், சிறையிருப்பு, வாதை, முடியல மரணம். இது கடவுளின் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல. இந்த 3க்கும் காரணம் பரிதானம். வேதனை கொடுக்கிறது, ஆட்சி அதிகாரம் போய் வேதனை கொடுக்கிறது, மகன் இறந்து வேதனை கொடுக்கிறது, வாதை கொடுக்கிறது, சிறையிருப்பு கொடுக்கிறது, மரணம் கொடுக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் பரிதானம். கடவுள் வார்த்தை. அவர்கள் லஞ்சம் வாங்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை நான் அறியேன், இதற்கு நான் பொறுப்பு அல்ல. கடவுள் சொன்ன வார்த்தை காரணம் பரிதானம். பரிதானத்தினாலே அவன் வேதனைப்படுவான். லஞ்சம் வாங்குறதுனாலே மு.க.ஸ்டாலின் வேதனைப்படுவார். வாதையினாலே வேதனைப்படுவான். நோயினால மு.க.ஸ்டாலின் வேதனைப்படுவார். மரணம் அவனுக்கு முடிவு தரும். மரணம் வந்தாலும் எல்லாம் முடிஞ்சிடும். மரணம் அவனுக்கு முடிவு தரும். இதான் கடவுள் வார்த்தை. தான் கடவுள் வார்த்தைகள். நான் எழுத முடியாதுங்க. கலைஞர் கருணாநிதி அவசர அழகா இருந்ததுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் அழகா கடவுள் வார்த்தை, கோர்வையான வார்த்தைகள், ஒரு பிசுறு இருக்காது. கடவுள் வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாமே ரெக்கார்ட் வச்சிருக்கேன், ஆடியோ ரெக்கார்ட் வச்சிருக்கேன். யார்கிட்ட கொடுக்கறது நான் பேசுறது. கடவுளால் எனக்குள்ளா இறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆடியோ ரெக்கார்ட் வச்சிருக்கேன். பாருங்கள், கேளுங்க. அதான் போட்டு காட்ட போறேன். அவனது கற்பத்தின் கனிகள் 2 வேதனைப்படுவார்கள். மு.க.ஸ்டாலின் அவர்களின் குழந்தைகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், செந்தாமரை 2 பேரும் வேதனைப்படுவார்கள். ஸ்திரீயானவள் அவனது ஸ்திரீயா வேதனைப்படுவான். மு.க.ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வேதனைப்படுவார்கள். அவனது உறவினரும் வேதனைப்படுவார்கள். அவர்களுக்கு சுற்றியுள்ள உறவினரும் வேதனைப்படுவார்கள். கடவுள் வார்த்தை. காரணம் பரிதானம், பரிதானம், பரிதானம். என்ன காரணம்னா லஞ்சம் வாங்காதீர்கள். பரிதானக்காரர்கள் ரொம்ப வேதனைப்படுவார்கள். இவங்க மட்டும் கிடையாது, எல்லா உலகத்தில் அனைவரும் வேதனைப்படுவார்கள். கடவுள் பார்க்க ஆரம்பித்து விட்டார். கடவுள் உலகத்தில் எங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். காரணம் பரிதானம். என்ன காரணத்தை வேதனைப்படுவாங்கன்னா லஞ்சம். ஜனங்கள் அறியவில்லை என்று செய்கிற அவனது கிரியைகளை அனைத்தையும் நானே அறிகிறேன். கடவுள் மக்களுக்கு தெரியாது. என்ன செய்ய எனக்கு தெரியாது. என்ன செய்யறது கடவுள் தெரியும். மு.க.ஸ்டாலின் தெரியும், அவர் குடும்பத்துக்கு தெரியும். மு.க.ஸ்டாலின் என்ன செய்கிறாருங்கிற கிரியைகள் ஜனங்கள் அறியவில்லை என்று செய்கிற மு.க.ஸ்டாலின் கிரியைகள் அனைத்தையும் நான் கடவுள் நானே அறிகிறேன். கடவுள் அறிகிறார்.
அவனது கிரியைகளுக்கு தக்க பலனை நானே கொடுப்பேன் அவன் முடிவு பண்ணும். மு.க.ஸ்டாலின் அவர்களின் கிரியைகளுக்கு தக்க பலனை கடவுள் கொடுப்பார், முடிவும் கொடுப்பார், அவர் மரணப்பட்டும் கொடுப்பார். மனம் திரும்பினால் மன்னிப்பு அவனுக்கு உண்டு. இதாங்க சொன்னேன் நான். கடவுள் இந்த பரிதான என்ன தவறு பேச விரும்பல. அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால், ஏதாவது தவறான பாதையில் போயிருந்தால், ஏதாவது லஞ்சம் வாங்கியிருந்தால், ஏதாவது ஊழல் செய்திருந்தால், மனம் திரும்பினால் மன்னிப்பு அவனுக்கு உண்டு. ஆனால் விட்டு விலகுனா மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. மனம் திரும்ப மறுதளித்தால், நான் முடியாது அப்படியே இருப்பேன் மறுதளித்தால், நான் சொன்னவன் அனைத்தும் அவனுக்கு நிறைவேற்று. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை இல்லைங்க. அதுக்கு தான் உங்களை சொல்றேன். நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்க செய்யறது நல்லது நினைச்சிருப்பீங்க. அது கடவுள் எதிராக இருக்கலாம், கடவுளுக்கு பிரியமில்லாம இருக்கலாம். அதான் கடவுள் சொல்றாரு, இதை செய்யாத லஞ்சம் வாங்கினா வாதை கொடுப்பேன், வேதனை கொடுப்பேன், ஆட்சியத்தை நீக்குவேன், சிறையிருப்பு கொடுப்பேன், மகளிர் மரணத்தை கொடுப்பேன், உனக்கு மரணம் கொடுப்பேன். இதை விட்டு மனம் திரும்பினா சொல்லி நிப்பாட்டிட்டு விட்டு விலகிட்டேன்னா உடனே நாங்கள் காப்பாற்ற மன்னிக்கிறேங்கிறாரு. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. 25/7/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். உகிரிமி போதம் மட்ட தர்றம்மா கூரிமி கேடுந்த உகிடி நிதிவி திவி போதம் பப்பர் ரெண்டு துக்கு எழுந்துக்க அகர பதடு தண்டிமி தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது, தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது, தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது. தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அவனது குமாரத்தி உறவினர்கள் அனைவரும் வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். வாதையினால், சிறையிருப்பினால் வேதனை, 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 வேதனை அவர்களுக்கு முடிவு தரும் மரணத்தினால். அவனது அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கிற அதிகமான அமைச்சர்கள் அனைவருமே பரிதானக்காரர்கள், பரிதானக்காரர்கள், பரிதானக்காரர்கள். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே தேசத்தின் அதிபதியானவன் அவனது அமைச்சரவையிலே அமைச்சராக இருப்பவர்கள் அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். கிரியைகள் நலமாக இருந்தால் அவர்கள் நலமாக இருப்பார்கள். கிரியைகள் விகாரமாக இருந்தால் அவர்களும் விகாரமாகவே இருப்பார்கள், வேதனைப்படுவார்கள். கிரியைகளுக்கு தக்க வேதனைப்படுவார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், அர்த்தம் என்னவென்றால், இத்தேசம் பால்பட்டு கிடக்கிறது, இத்தேசம் பால்பட்டு கிடக்கிறது, இத்தேசம் பால்பட்டு கிடக்கிறது, தமிழ்நாடு பால்பட்டு கிடக்கிறது. கடவுள் வார்த்தை. இங்கிருந்து பார்த்தா தெரியாது, மேலிருந்து பார்த்தா தெரியும். யார் என்னென்னு தப்பு பண்ணுறாங்கன்னு மேலிருந்து பார்த்தா தெரியும். தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். மு.க.ஸ்டாலின் அவருக்கு விரோதமாகவே கடவுள் தன் கரத்தை நீட்டி விட்டார். கரத்தை நீட்டினாலே அவர் அழிக்க போறாரு, அடிக்க போறான்னு அர்த்தம், கெட்டகலான அர்த்தம். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், மு.க.ஸ்டாலின் வேதனைப்படுவார், வேதனைப்படுவார்.
அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். மூன்று சொல்றாரு, சொன்னாரு, மூன்று சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப எதிராக கடவுள் வந்து முகாசி எதிராக ரொம்ப எதிராக இருக்காரு. பின் வரும் நாட்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன நடக்குன்னு நம்ம உலகத்தை தெரிந்துக்கலாம். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டி இருக்கிறேன் சொல்லிட்டாரு. அவனது குமாரன் குமாரத்தி உறவினர் அனைவரும் வேதனைப்படுவார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன் மகள் உறவினர்கள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். பாதையினால் சிறையிருப்பினால் வேதனை. ஒரு நோயை கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நோயை கொடுப்பாரு, சிறையிருப்பு கொடுப்பாரு. அதனால வேதனை அவர்களுக்கு முடிவு வரும் மரணத்தினால். எல்லாத்துக்குமே மரணங்கிறது எல்லா வேலையும் முடிவு தந்துடும். நோய் இருந்தால் பரவாயில்ல, கவலை இருந்தால் பரவாயில்ல, என்ன கஷ்டம் இருந்தாலும் நோயினாலும் மரண முடிவு தான். வேதனை அவர்களுக்கு அந்த எல்லாத்துக்கும் முகாசி உறவினர்கள் எல்லாத்துக்கும் முடிவு தரும் மரணத்தினால். அடுத்த அமைச்சர்கள் சொல்றாரு, அவனது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அதிகமான அமைச்சர்கள் அனைவருமே பதினானக்காரர்கள். மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அதிகமான அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குகிறவர்கள். இது எனது வார்த்தை அல்ல, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் வார்த்தை. அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்களுக்கு விரோதமாகவே தேவநாயக கர்த்தர் தன் கரத்தை நீட்டி இருக்கிறார். இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே தேசத்தின் அதிபதியானவன் அவனது அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பவர்கள். தமிழக மக்களுக்கு விரோதமாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பவர்கள். கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை கடவுள் கொடுக்கிறார். ஒரு அமைச்சர்கள் என்னென்ன பிரச்சனைகள், என்ன கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுன்னு நமக்கு தெரியாது. யார் என்ன பண்றாங்கன்னு கடவுள் கொடுப்பார். அது அவங்களுக்கு தெரியல, சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆள் ஒரு கஷ்டம் இருக்கும், கடவுள் பார்த்துக் கொள்வார். கிரியைகள் நலமாக இருந்தால் அவங்க நலமாக இருப்பார்கள். அவங்க செய்யக்கூடிய கிரியைகள் செயல்பாடு நல்லதாக இருந்தால் நலமா இருப்பாங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க. கிரியைகள் விகாரமாக இருந்தால் அவரும் விகாரமா இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய செயல்பாடு வந்து ரொம்ப விகாரம் மோசமா இருந்தா அவங்க மோசமா இருப்பாங்க. இதான் கடவுள் அவனவன் கிரியை தக்க பலனை கொடுக்கிறார். கடவுள் வேதனைப்படுவார்கள், கிரியைக்கு தக்க வேதனைப்படுவார்கள். நல்ல செஞ்சானது நடக்கும், கெட்ட சிந்த கெட்ட நடக்கும் சொல்லுவாங்க. கிரமம் சொல்லுவாங்கல்ல, வினை விதைத்த வினையை இருப்பான், திணை விதைத்தன் திணை இருப்பான்னு. அவங்க செய்கிற கிரியை தக்கன அவங்க வேதனைப்படுவார்கள். கடவுளின் வார்த்தை. 2/2/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். சுடே கற்க இருந்த கட்டகொட்ட கொய்குடத்தை தெட்டெங்கிட மாத துதட்டை மாத பப்பபுரம் சுகடங்காரத்தை கொடேங் கடல் தொட்டு உகைக்க அகடா துதே திகழ மாரோவே கடமஹாரமிடே நமதடுத்தமே தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அவனை குறித்து உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு விரோதமாகவே நான் அவனுக்கு விரோதமாகவே நான் இதன் விளக்கம் என்னவென்றால்,
இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். கடவுள் சொல்லதான் சொல்லிட்டு வராரு. மூக்காசன் விரோதமாகவே கடவுள் கரத்தை நீட்டி இருக்கிறார். அவனை குறித்து உன்னிடம் நான் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. மூக்காசாரியனை குறித்து கடவுள் என்னிடம் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. எது? பதவி முதலமைச்சர் பதவி பறிப்பு, சிறையிருப்பு, வாதை, மகனின் மரணம் எல்லாம் அவருடைய மரணம் எல்லாம் நிறைவேறுகிறது. எதுவுமே தப்ப முடியாது. கடவுள் சொல்றாரு. கடவுள் சொன்ன வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல. தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். பார்ப்பான் சொன்னார். பார்க்கிறாங்க. முன்னாடி சொல்லும்போது பார்ப்பான். தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரின் மரணத்தை பின்னாடி பார்க்கிறான். ஃபியூச்சர் சொன்னாரு, இப்ப பிரசன்ட் சொல்றாரு. மூன்று சொல்றாரு. தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரின் மரணத்தை பார்க்கிறான். தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரின் மரணத்தை பார்க்கிறான். தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரின் மரணத்தை பார்க்கிறான். 3 சொல்லிட்டாரு. கலைஞர் கருணாநிதியின் மரணத்தை பார்த்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் ஒரே பேரான குமாரன் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை பார்க்கிறார். தன் வார்த்தை கையெடுத்து கும்புற மு.க. ஸ்டாலின் அவர்களே, துர்கா ஸ்டாலின் அவர்களே, இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள என்ன வழி என்று பாருங்கள். அவனுக்கு இன்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. மு.க. ஸ்டாலின் என்று கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மு.க. ஸ்டாலினுக்கு சிறையிருப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படி சிறையிருப்புங்கிறது கடவுள் தான் தெரியும். அவனுக்கு விரோதமாகவே நான், திரும்பவும் சொல்றாரு, அவனுக்கு விரோதமாக நான் 3 சொல்ல அச்சம் நடக்கும். மு.க. ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள், மு.க. ஸ்டாலின் விரோதமாக கடவுள், மு.க. ஸ்டாலின் விரோதமாக கடவுள். எல்லாம் கடவுள் சித்தம் திட்டம். இது தப்பித்துக்கொள்ள என்ன வழி என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலினும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகம் என்ன அழையுங்கள், நான் பதில் சொல்கிறேன். 2/3/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். சப்தட்டிற்கையிருந்தோ கொடோ உயிடமிடுதடுமீ திகிற்கையிருந்த ரோ டெதன் டை கடோம் தேக்கிருக்கையிருந்த கட கொடந்தெழுதட்டு தட்டி உகிரேக்கிற்கையிருந்த சுகிடிமி கொட்டத்துடும் கிடு ஏத்தி மதடு தொட்டு துட்டும்மி ஏறி கப்புத்தும் கீரிக்கிற்கையிருந்த தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். வாதை வேதனை அவனுக்கு கொடுக்கிறேன். சிறையிருப்பு அவனுக்கு நான் கொடுக்கிறேன். தான் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். அவன் ஸ்திரியானவள், ஆலோசனைக்காரி அவள். இத்தேசத்தை பாழ்படுத்த அவள் ஆலோசனைக்காரியாக இருந்து செயல்படுகிறாள். வேதனைப்படுவாள் வாதையினால், வேதனைப்படுவாள் வாதையினால், வேதனைப்படுவாள் வாதையினால். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிருக்கிறேன். தொடர்ந்து சொல்றாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிவிட்டார். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட நேரம். வாதை வேதனை அவனுக்கு கொடுக்கிறேன். நோய் கொடுத்துருக்கலாம், கொடுக்க போறாரு. வாதை வேதனை மு.க. ஸ்டாலினுக்கு கடவுள் கொடுக்கிறேன். சிறையிருப்பு அவருக்கு நான் கொடுக்கிறேன். சிறையிருப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுக்கப்படும் சொன்னாரு. சிறையிருப்பு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கிறார் கடவுள். எப்படின்னு எனக்கு தெரியாது, கடவுள் தான் தெரியும். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரின் மரணத்தை பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் குமாரின் மரணத்தை பார்க்கிறான். 3 சொல்லிட்டார்.
உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் மரணம் மரணம். கடவுள் கருணாநிதி அவர்களின் மரணத்தை பார்த்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். நெருங்கிச்சு நினைக்கிறேன், நான் நெருங்கிச்சு நினைக்கிறேன். தப்பித்து கூட வழியை பாருங்கள், சந்தேகம் தான் என்னை கூப்பிடுங்க, பரிகாரம் தேடுங்க, ஜாதகத்தை பாருங்க, யாரை பெரிய சோசியம் தான் பாருங்க, இதான் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். அவன் ஸ்திரீயானவள், ஆலோசனைக்காரி அவள். உன சொல்றாருங்க, அந்த குடும்பத்துல மு.க. ஸ்டாலின் எப்படின்னு தெரியாது, உதயநிதி தெரியாது, துக்காசன் எப்படின்னு தெரியாது. கடவுள் சொல்றாரு, உண்மையா போய் எனக்கு தெரியாதுங்க, யாரும் தப்பா நினைக்காதீங்க, என்னோட வார்த்தை கடவுள் வார்த்தை. அவன் ஸ்திரீயானவள், மு.க. ஸ்டாலின் மனைவி துக்காசன் அவர்கள் ஆலோசனைக்காரவள். அந்த குடும்பத்துக்கு அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க போல இருக்கு, தெரியாது. அந்த குடும்பத்துக்கு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு ஆலோசனை சொல்லுகிறது துர்கா ஸ்டாலின் என்பது கடவுள் சொன்ன வார்த்தை. இத்தேசத்தை பாழ்படுத்த அவள் ஆலோசனைக்காரியாக இருந்து செயல்படுகிறார். நான் சொல்லலைங்க, கடவுள் வார்த்தை. தமிழ்நாட்டை பாழ்படுத்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனைக்காரியாக இருந்து செயல்படுகிறார். எப்படி எனக்கு தெரியாது, தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் பொறுப்பல்ல. கடவுள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். நான் இப்போ நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா அதை வந்து செய்யாமல் நிப்பாட்டிருங்க. நீங்கள் அதாவது நல்ல அரசாங்கம் அரசாட்சி கொடுக்கும்போது அது தவறான பாதையில் சில பெண்கள் சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்க சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க. அதிகாரி இருப்பார், மனைவி சொல்லுவாங்க, என்ன சமட்டாங்க லஞ்சம் வாங்க அப்படிங்க, மனைவிக்கா லஞ்சம் வாங்குவாங்க. அதை மாதிரி யாராவது துக்காசி ஆலோசனை கூறினா நிப்பாட்டிருங்க, கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். வேதனைப்படுவாள் வாதையினால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வேதனைப்படுவாங்க நோயினால். என்ன நோயினா எனக்கு தெரியாது, இப்போ நோய் இருக்கான்னு தெரியாது, இன்னும் கொடுப்பாரு கடவுள் கொடுப்பாரு. கடவுள் சொல்றாரு, வேதனைப்படுவாள் வேதனைப்படுவீங்க, வாதினால் எதுவும் தப்பித்துக்கொள்ள என்ன வழி என்பதை பாருங்க. திரும்ப சொல்றேன், ஆட்சி அதிகாரம் விட்டு போக போகுது. சிறையிருப்பு மு.க. ஸ்டாலின் கொடுக்கப்படுகிறது, வாதவர் கொடுக்கப்படுகிறது, உதயநிதி ஸ்டாலின் மரணம் இருக்கிறது, உங்களுக்கு கூடிய வாதை இருக்கிறது. இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை தயவுசெய்து பாருங்கள். அந்த சோசியலை பாருங்க, ஜாதகம் பாருங்க, இல்லை சாமியார் இருந்தால் என்ன பெரிய ஒன்று செஞ்ச சமையல் பாருங்க. உங்களால் என்னை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூப்பிடுங்க, நான் விளக்கம் சொல்றேன். கடவுள் வார்த்தையை உங்களிடம் சொல்கிறேன். 11/3/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ಶುಭದೇಮಿಕೆ ಕುತ್ಕೈ ಇರಂದಕ್ಕ ಶುಗಡೆಂಗೆಟ್ಟೆತ್ತಿಕ್ಕೆ ಇರಂದಕ್ಕ ಕಡಾ ಹಡಬಿಡುಮೇ ತುಮ್ಡೇ ಕುತ್ಕೈ ಇರಂದಕ್ಕ ಸಕರ್ರ ಪಾಟು ಶುಗಡೇಡೆ ಕಟಂಗುಡುಮೇಡೆ ಹೇ ಮಾಡುದುಮೇ ಹೇ ಇರಂದಕ್ಕ ಶುಕ್ಕಿ ಡಿಕ್ಕಟ್ಟಂ ತುಡ್ಡಂ ದಿಡ್ಡಿ ಕಟಾಬೋಡು ಮೇಲಿಕೋ உயிரும் விட்டு தருமே. தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். வாதை வேதனை அவனுக்கு, சிறையிருப்பு அவனுக்கு, மரணம் அவனது குமாரனுக்கு, மரணம் அவனது குமாரனுக்கு, மரணம் அவனது குமாரனுக்கு. ஆலோசனைக்காரியாக இருந்து தேசத்திற்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிற தேசத்தின் அதிபதியானவனின் ஸ்திரீயானவள் வாதை வேதனை அவள் ஆயுள் முழுவதும் கொடுப்பேன். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் கருத்து நீட்டி இருக்கிறேன். திரும்ப சொல்றாரு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் கருத்து நீட்டி விட்டார். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட காலம். வாதை வேதனை அவனுக்கு, நோய் மனசு வேதனை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, சிறையிருப்பு அவனுக்கு, சிறையிருப்பு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. எப்படி எனக்கு தெரியாது, கடவுள் வார்த்தை. பொறுத்திருந்து பார்க்கலாம். மரணம் அவனுக்கு குமாரனுக்கு, மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு, மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3 தடவை கடவுள் சொல்லிட்டாரு. தயவு செய்து உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். என் உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள், நான் கடவுளிடம் கேட்டு சொல்லுகிறேன். ஆலோசனைக்காரியாக இருந்து இத்தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற
இத்தேசத்தின் அதிபதியானவளின் சிறியானவள் வாதை வேதனை அவள் ஆயுள் முழுவதும் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அடுத்து துர்காசிலம் அவர்கள். துர்காசிலம் பற்றி என்ன சொல்றாங்கன்னா, ஆலோசனைக்காரியாக இருந்த அந்த குடும்பத்துக்கான ஆலோசனைக்காரின்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்துக்கான ஆலோசனை கூறுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியலாம். ஒரு குடும்பத்தில் சில நல்லவங்க இருப்பாங்க, கணவன் நல்லவராக இருப்பாங்க, மனைவி மோசமாக இருப்பாங்க, மனைவி மோசமாக இருப்பாங்க, கணவன் நல்லவராக இருப்பாங்க, இல்லை கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, மகன் மோசமாக இருப்பாங்க. வாங்க வாங்க நினைச்சவங்க சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு தெரியாதுங்க, நான் அறியேன். அப்பா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன், நான் கடவுள் சொல்றாரு, நான் சொல்றேன். அது எப்படி தப்பிச்சுக்கொள்ளணும் வழியை பாருங்க. நீங்க ஒண்ணுமே தெரியாது, நம்ம யாரும் கண்டுக்கல, யாரும் அசைக்க முடியாது, இந்த யாரும் எதுவும் செய்ய முடியாது, அங்காள் இருக்க இங்காள் இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்காக தான் சொல்றேன், உங்க மேல கடவுள் இருக்கிறார். எப்பேற்பட்ட நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவன் ஆள் எடுக்கக்கூடிய அதிகாரம் கடவுள் கிடைக்கிறது. அவன் நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம அதிகாரம் இருக்கு, நம்ம ஜெயிச்சாச்சு, நான் ஜனாதிபதி ஆயிடுச்சு, பெரிய ஆகிட்டோம், அப்படி ஆகிட்டோம், அப்படி ஆகிட்டோம், பெரிய அதிபர் ஆகிட்டோம், நாட்டே நம்ம கையில கட்டுப்பாடு இருக்கு, நம்ம எதிர்கட்சி யாரும் கிடையாது நினைச்சாலுமே நோட்டிப்பு ஆவி எடுக்கக்கூடிய அதிகாரம் என் தேவனாய கர்த்த கடவுளுக்கு இருக்கிறது. அதைத்தான் சொல்றேன். நான் இத்தனை எம்பிக்கு வாங்க போறேன், இத்தனை எம்எல்ஏ வாங்கியிருக்கேன், நான் பெரிய ஆளு, எந்த வழக்கு இருந்தாலும் நான் பார்த்துருவேன், நம்ம ஜட்ஜி தெரியும், அவரை தெரியும், இவர் தெரியும், அப்படி இப்படின்னு யார் நினைச்சாலுமே அவங்களுக்கு நொடி பொழுதில் மரணம் கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார். அந்த கடவுள் தான் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வெறும் வார்த்தைகள்ல, வெத்து வார்த்தைகள்ல, பொய் வார்த்தைகள்ல, அரசியல் வார்த்தைகள்ல, ஆதாய வார்த்தைகள்ல, கடவுள் என்னிடம் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்றேன் தானே. உங்களுக்கு கடினமா தெரியலாம், கசப்பா இருக்கலாம், தப்பிக்கிறமா இல்லையா? கண்ணை கட்டி போறீங்க, நீங்க ஒண்ணுமே நடக்காதுங்க, பாடு கிணறு இருக்கு, ஐயோ கிணறு இருக்கு, தள்ளிப்பா சொல்லுமா இல்லையா? வேகமா ஓடுறீங்க, ஒரு கிணறு இருக்கு, சொல்லுமா இல்லையா? ஒருத்தன் ஓடு நல்லதான், உங்களுக்கு நன்மை ஓடு நல்லதான் கிணறு. அதைத்தான் நான் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரப்போது சோசியம் சொல்ல முடியாது. கடவுள் வார்த்தை பரமண்டலம் முன்னாடி எழுதிட்டாங்க. கடவுள் சொல்றாரு, தப்பிக்கும் சொல்றாரு, மனம் திரும்பினால் மன்னிப்பேன், மனம் திரும்பினால் மன்னிப்பேன். உங்களை பற்றி குறை சொல்லல, சொன்ன வார்த்தை சொல்றேன். ஆலோசனைக்காரியாக இருந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இத்தேசத்தின் அதிபதியானவன் சிறியானவள் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு வாதை, நோய், வேதனை. வேதனை என்ன தெரியுமில்ல? மகன் இருந்தால் அவ்வளவு வேதனை இருக்கும், கணவன் ஆட்சி அதிகாரம் முடிஞ்சா அவ்வளவு வேதனை இருக்கும், கணவன் சிறைக்கு போன அவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனை சொல்றாரு, வேதனை அவள் ஆயுள் முழுவதும் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். துர்கா ஸ்டாலின் ஆயுள் முழுவதும் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். கடவுள் வார்த்தை கடவுள் வார்த்தை கடவுள் வார்த்தை வேதனையா இருக்கிறது. இந்த எபிசோட் போடுறதுக்கு, இந்த 3 எபிசோட் போடுறதுக்கு வேதனையா இருக்கிறது. எபிசோடு 61 என்ன சொன்னாரு? முதலமைச்சர் பதவி கொடுப்பேன்னு சொன்னார். எப்ப சொன்னாரு? 2016, 17/12/2016, 12/12/2016, 20/12/2016, 17/3/2021. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னாரு. 21 எலெக்ஷன் நடக்குது, 2014 சொன்னாரு. 16, 17, 12, 19, 20, 21, 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாருங்க ஒரு ஆள் முதலமைச்சர்னு. கடவுள் வார்த்தை பொய்க்காது. சொன்னாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? அதே கடவுள் தான். நீங்க என்ன செய்ய எனக்கு தெரியுமாங்க? ஆட்சிக்கு வர வரைக்கும் நீங்க உங்க மாதிரி எந்த குற்றம் கிடையாது, எதுவும் செய்ய முடியாது, அரசாங்க விதமாக செயல்பட முடியாது. அப்படி எதிர்கட்சிக்காரர், எதிர்கட்சி தலைவர், நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க என்ன செய்ய எனக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு தெரியும். உங்க கிரியைகள் நலமா இருந்தா நீங்க நலமா இருப்பீங்க, கிரியை விகாரமா இருப்பீங்க. நீங்க நல்ல செய்ய நன்மை. வினைவித்த வினை இருப்பான், திணைவித்த திணை இருப்பான். அதை தாங்க கடவுள் சொல்றாரு. நான் சொல்லலைங்க, இது சொன்னது பூரா கடவுள் வார்த்தைகள். உங்க கசப்பா இருக்கலாம், உங்களுக்கு இது நடக்கும், இது நடக்கும், சோசியக்காரன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சொன்னா சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு அப்படியே சோதனை இருக்கு, மாடு செத்து போயிடும், ஆடு செத்து போயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயோ ஐயோ நம்ம வேலைப்படுவீங்க. அது தப்பிக்கிறது எப்படி? இதெல்லாம் உங்களை கொடுக்கக்கூடிய கடவுள் தண்டனை. தப்பிக்கிறது எப்படி? மனம் திரும்புங்கள் சொல்றாரு. மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு. தயவுசெய்து சொல்றேன், என் வார்த்தைகள் அல்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, துர்கா ஸ்டாலின் அவர்களே, இந்த 2-4 எபிசோட் 61, 62 பாகம் 1, 62 பாகம் 2, 62 பாகம் 3 நாளே பாருங்க. பார்த்துட்டு உண்மையா அதுக்கு முன்னாடி போட்டதான் பாருங்க. ஜெயலலிதா, சசிகலா, ஓபிஎஸ், சிபிஎஸ் எல்லாம் போட்டதான் பாருங்க. பார்த்துட்டு உண்மையா இருந்தால் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இந்த சோசியலை பாருங்க, நம்ம ஜாதகத்தை பாருங்க, ஜாதகத்தை எப்படி போட்டுன்னு பாருங்க, சாமியாரை பாருங்க, உங்களுக்கு யார் பிடிச்சவங்க பாருங்க. நீங்க மேற்கொண்டு கடவுள் வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால்
என்னை அழைத்தால் நான் வர தயாராக இருக்கிறேன். எனக்குள்ளா கடவுள் நான் இறங்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது பூரா போட்டிருக்கேன். இது பூரா கடவுள் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல. நான் பொறுப்பு அல்ல, கடவுள் தான் பொறுப்பு. என் மூலமாக நீங்கள் நன்மை பெற வேண்டும் என்று விரும்பினால், பரிகாரம் என்ன செய்யலாம் விரும்பினால் அழைத்தால் நான் வருகிறேன். தயவு செய்து பரிதானம் பரிதானம் பரிதானம், லஞ்சம் 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 உலக ஜனங்கள் வாங்காதிருங்கள். லஞ்சம் வாங்கினால் உங்களுக்கு கேடு உண்டு, தண்டனை உண்டு. கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். லஞ்சம் வாங்காதிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.